11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து எனும் முடிவினை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்க பொதுச் செயலாளர் ரவீந்திரநாத் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் உயர்கல்வி பெறுவதில் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளும் தீர்வுகளும் என்ற தலைப்பில் சென்னையில் கருத்தரங்கம் நடைபெற்றது. அகில இந்திய முற்போக்கு பேரவை மற்றும் சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கம் இணைந்து நடத்திய இந்த கருத்தரங்கில் கல்வியாளர்கள், மாணவ அமைப்பினர் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ரவீந்திரநாத், தேசிய கல்விக் கொள்கை கல்வியை கார்ப்பரேட் மயமாக்குவதாக குற்றம் சாட்டினார். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டால் உயர்கல்வியிலும் தொழிற்கல்வியிலும் மாணவர் சேர்க்கை பாதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தனியார் பள்ளியில் +1 பாடத்தை நடத்த மாட்டாங்க. +1லேயே +2 பாடத்தை நடத்துவாங்க. அப்போ தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமான மதிப்பெண் +2 அவங்க பெறுவார்கள். அதன் மூலமாக பல்வேறு தொழிற்கல்விகள் இடம்பெறுவாங்க. ஆனால் அரசு பள்ளியில் +1 பாடத்தை சொல்லிக் கொடுப்பாங்க, +2 பாடத்தை +1ல் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அரசு பள்ளி மாணவர்கள் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாவாங்க. எனவே +1 திடீரென ரத்து செய்வது என்பது அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாதகமானது, தனியார் பள்ளிகளுக்கு சாதகமானது என்பதை தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவசர கதியில் இவ்வாறு தமிழ்நாடு அரசு +1 தேர்வை ரத்து செய்கிறோம் என்ற முடிவை எடுத்தது சரியல்ல. எனவே இது குறித்து ஒரு நிதானமான அணுகுமுறை தேவை, ஆழ்ந்த விவாதம் தேவை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.